வணக்கம் மக்களே, எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு ஒரு சூப்பரான வீடியோவில் தான் சந்திக்கிறேன். ஸோ நம்ம சப்ஸ்கிரைபர் பார்த்தீங்கன்னா நம்மளுக்காக இந்த டிஷர்ட் வந்து கிஃப்ட் பண்ணியிருந்தாரு. இது வந்து ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நான் வீடியோ போட்டிருப்பேன். ஸோ நம்ம லோகோலாம் போட்டு பக்காவாக இருந்துச்சு இந்த டிஷர்ட்டு. இன்னும் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ இந்த டிஷர்ட் வந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு சைஸ் வந்து நான் XXL கேட்டேன். அவர் வந்து XL அனுப்பிச்சிட்டாரு. ஸோ நான் சரி இதை ட்ரை பண்ணி பார்க்கலான்னு போட்டேன். பட் போட்டு பார்க்கும்போது அந்த அளவுக்கு எனக்கு சைஸ் வந்து ஃபிட்டாகல, கொஞ்சம் ரொம்ப டைட்டாக இருந்துச்சு. ஸோ அப்புறம் நான் வந்து டிசைட் பண்ணேன், இந்த மாதிரி நம்ம ஓவர் வெயிட்டாக இருக்கும். ஸோ ஒரு 30க்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நான் வந்து ஓரளவுக்கு கிரிக்கெட் ஆடுவேன். ஸோ அந்த டைமில் வந்து பாடி நல்லா ஃபிட்டாக வச்சுருந்தேன். நீங்கள் பழைய சேனலில் பார்த்துருப்பீங்க எவ்வளோ ஃபிட்டாக இருந்திருப்பேன்ட்டு. ஆஃப்டர் 30 என்னாச்சுன்னா லைக் கொஞ்சம் அந்த கார்ப்பரேட் சைட்லாம் ஒர்க் பண்ணும்போது வெயிட் வந்து போட ஆரம்பிச்சிது. ஆப்வியஸ்லி டியூ டு கார்ப்பரேட் சைடு ப்ளஸ் ஃபேமிலி மேன் ஆகும்போதும் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த காம்ப்ளிகேஷன்ஸ்லாம் நடக்கும். நீங்கள் ஃபிட்னஸ் பண்ணி ரெகுலராக இருந்தீங்கன்னா அதை நீங்கள் இது பண்ணலாம். ஃபிட்னஸ் கம்ப்ளீட்டாக அந்த சைடே போகாமல் லைக் கிரிக்கெட்டும் ஸ்டாப் பண்ணியாச்சு. ஸோ அதனால் அந்த டைம் பார்த்தீங்கன்னா எனக்கு வெயிட் பார்த்தீங்கன்னா 100 கிட்ட டச் ஆகிடுச்சு. ஸோ அப்புறம் முடிவு பண்ணேன். ஸோ அந்த டிஷர்ட்டாக நம்மளுக்கு சொல்லிச்சு இந்த வந்து நம்ம ஓவர் வெயிட்டாக இருக்கும், கண்டிப்பாக வெயிட் ரெடியூஸ் பண்ணிடணும்ட்டு. அப்புறம் இஃப் யூஆர் above 30 கண்டிப்பாக நீங்கள் உங்கள் ஹெல்த்து நீங்கள் வந்து முக்கியத்துவம் கொடுத்து இது பண்ணுங்கள். இந்த வீடியோவில் ஒரு விஷயத்தை பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ நம்மக்கிட்ட ஒரு சப்ளிமெண்ட் இருக்குது, நாக் ப்ரோ வே கோல்டுன்னு சொல்லிட்டு. ஸோ எதுக்கு நான் திடீர்னு சப்ளிமெண்ட் பற்றி பேசுகிறேன்னு பார்த்தீங்கன்னா, ப்ரோட்டீன் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு ஃபேக்டரு வெயிட் லாஸில். ஸோ இந்த வீடியோ வந்து இதோட ரிவ்யூ பற்றி தான் பேச போகிறோம். ஸோ நம்ம சேனல் ஏதாவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான மக்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் நம்ம சேனலில் போட்டுட்ருக்கோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ கைஸ், வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு டிஸ்க்ளைமர் சொல்லிக்கிறேன். இது எந்த விதமான பெய்ட் ப்ரொமோஷனும் கிடையாது. நான் பயங்கரமாக ரிசர்ச் பண்ணி அதுக்கப்புறம் தான் வந்து இந்த பிராண்டை சூஸ் பண்ணேன். ஸோ ஃபஸ்ட்டு ஆஃப்டர் 30 என்னென்னா நடக்குதுன்னு சொல்லிடுறேன். ஸோ ஆஃப்டர் 30 பார்த்தீங்கன்னா உங்களோட பாடி வந்து ஸ்லோவாக வந்து உங்கள் 20ல் இருக்கிற மாதிரி அந்த இதெல்லாமே இதுவாகும். ஸோ 30க்கு மேலே பார்த்தீங்கன்னா ப்ரோட்டீன் லாஸ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அதை பற்றி நான் தனியாக ஒரு வீடியோ வந்து டீட்டெயிலாக பண்ணுறேன். அந்த டைம் மெயினாக வந்து வெயிட் லாஸாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு லைக் ஏஜ் ஃபேக்டராக இருந்தாலும் சரி, ப்ரோட்டீன் ரொம்ப முக்கியமான ஒரு ஃபேக்டரு. நம்மளோட பாடியில் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுட்டு எடுப்போம். ஸோ அது மூலியமாக நம்ம ப்ரோட்டீன் எடுக்கலாம். பட் ஓவராலாக பார்த்தீங்கன்னா ஒரு சில வெயிட்டுக்கு ஏற்ற மாதிரி ப்ரோட்டீன் கிராம்ஸ் கணக்கில் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ என்னோட வெயிட்டுக்கு ஏற்ற மாதிரி ப்ரோட்டீன் அச்சீவ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ பட் நம்ம இந்தியன் ஃபுட்ஸில் பார்த்தீங்கன்னா லைக் அந்த ப்ரோட்டீன் வந்து கொஞ்சம் டெஃபிஷியேட்டராக இருக்குது. ஸோ அதுக்கு நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுற ஒரு மேட்ரு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி சப்ளிமெண்ட்ஸ்லாம். ஸோ சப்ளிமெண்ட்ஸ் சூஸ் பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வந்துக்கோங்க. நிறைய பிராண்ட்ஸ் இருக்குது, நிறைய இது இருக்குது. ஸோ நான் நாக் ப்ரோ எதுக்கு சூஸ் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி பார்க்கும்போது கொஞ்சம் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருந்துச்சு. அதுவும் மெயினாக அந்த ஃபஸ்ட்டு ஒரு நாக் ப்ரோவில் எடுத்த ஒரு ப்ராடக்ட்னா அது வே கோல்டு தான். ரீசன் பார்த்தீங்கன்னா லைக் ரொம்ப டாப் குவாலிட்டியாக டாப் ப்ரைஸும் போல், அதே மாதிரி ரொம்ப கீழே இருக்கிற இம்பேக்ட்னு ஒன்று இருக்கும். அது பார்த்தீங்கன்னா 1000 சம்திங் வரும். அதுக்கும் போல நடுவில் இன்டர்மீடியேட்டாக ஏதாவது ஒரு ப்ரோட்டீன் இருக்கான்னு பார்த்தேன். ஸோ அப்போ பார்க்கும்போது அந்த வே கோல்டில் வந்து வே ப்ரோட்டீன் கான்சன்ட்ரேட் ப்ளஸ் ஐசோலேட்னு ஒரு இது இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் வந்து பர்ச்சேஸ் பண்ணேன். நான் அமேசானில் வாங்கும்போது பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வந்து சம் 1600 இருந்துச்சு. யூஸ்வலாக இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1800. ஸோ இதோட ப்ரோட்டீன் இது பார்த்துப்போம். ப்ரோட்டீன் பார்த்தீங்கன்னா லைக் 35 கிராம்ஸுக்கு வந்து 25 கிராம்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன் சொல்லிட்டு இதில் கொடுத்துருக்கு. ஸோ அதே மாதிரி லைக் ESSA எசென்ஷியல் அமினோ ஆசிட்ஸ், அது அந்த விஷயங்கள் எல்லாமே இருக்கும். நீங்கள் வந்து இது பின்னாடியே வந்து எல்லாமே கொடுத்துருப்பாங்க. நீங்கள் சப்ளிமெண்ட் வாங்கி பார்த்தாலே தெரியும். ப்ளஸ் இப்போ சப்ளிமெண்ட் வாங்கும்போது அது அத்தன்டிகேட்டடாக இருக்காதுன்னு எப்படி தெரியும்னு பார்த்தீங்கன்னா, இது சூஸ் பண்ண காரணம் பார்த்தீங்கன்னா இந்தியன் பிராண்டு. அதே மாதிரி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு இது மாதிரி கோட் கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் வந்து லைட்டாக அப்படி ஸ்க்ராட்ச் பண்ணிவிட்டு அந்த கோடை அவங்களோட வெப்சைட்டில் போயிட்டு இது பண்ணி அது அத்தன்டிகேட்டட் ப்ராடக்டாக வந்து செக் பண்ணிக்கிட்டேன். ஸோ அதான் நான் ஃபஸ்ட்டு பண்ண வேலை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதோட டேஸ்ட்டுக்கு வந்துடுவோம். ஸோ டேஸ்ட் இதோட ஃப்ளேவர் பார்த்தீங்கன்னா டபுள் ரிச் சாக்லேட் இது. ஸோ டேஸ்ட் வந்து ஃபஸ்ட் டைம் நான் எடுக்கும்போது நான் சொல்லிடுறேன், எடுக்கும்போது கொஞ்சம் புதுசாக தான் இருக்கும். ஏன்னா ரொம்ப நாள் கழிச்சு நான் சப்ளிமெண்ட் எடுக்கிறேன். நான் விளாட்ற டைமில் தான் வந்து சப்ளிமெண்ட்ஸ் எடுத்திருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் ஸ்டாப் பண்ணிட்டேன். ஸோ இது எடுக்கிற காரணம் பார்த்தீங்கன்னா ப்ரோட்டீன், ஒரு நாளோட ப்ரோட்டீன் கோலை அச்சீவ் பண்ணுறதுக்காக தான் எடுத்தது. ஸோ நிறைய விஷயங்கள் வந்து இந்த ப்ரோட்டீனில் இருக்குது. ஸோ டேஸ்ட் வைஸ் வந்து நான் உங்களுக்கு இந்த மிக்ஸ் பண்ணி எல்லாமே காமிக்கிறேன். ஓகே கைஸ், ஸோ இந்த ப்ரோட்டீனை வந்து இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணி உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நான் காமிக்க போகிறேன். ஆல்ரெடி இது பார்த்தீங்கன்னா ஒரு மாதமாக நான் எடுத்துகிட்டு இருக்கேன். ஆல்மோஸ்ட் வந்து ஃபினிஷ் ஆயிடுச்சு. இது இன்னும் ஒரு 2-3 ஸ்கூப் தான் இருக்கும். ஸோ நான் ஃபஸ்ட்டு இந்த ப்ரோட்டீன் டேஸ்ட் பண்ணும்போது எனக்கு ஃபஸ்ட்டு ஒரு சில விஷயங்கள் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண தான் ஷேர் பண்ண போகிறேன். ஒரு 1/2 ஸ்கூப் எடுத்துக்கிட்டோம். 1/2 ஸ்கூப் எடுத்துகிட்டு இந்த
ஷேக்கரில் போட்டுட்டு மிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ கைஸ் ஃபஸ்ட்டு ஒரு 4 நாளில் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து கேஸ் மாதிரி ஃபார்ம் ஆச்சு. இருந்தாலும் அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி எந்த ப்ராப்ளமும் வரல. இது எடுக்க ஆரம்பிச்சதுலேருந்து அந்த 4 நாள் அந்த கேஸ் ஃபார்ம் ஆச்சு. ஸோ அப்போ நான் கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி ஒரு சில ஸ்பெஷலிஸ்ட்டு கேட்டேன். அப்போ தான் சொன்னாங்க, புதுசாக வே ப்ரோட்டீன் எடுக்கும்போது பாடிக்கு வந்து இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கலாம், அது வந்து காமன் தான் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அந்த இதுலேயே வந்து எழுதியிருக்கோம், ஃபஸ்ட்டு ஒரு 4 to 5 days வந்து ஆஃப் ஸ்கூப்பு, ஒரு ஸ்கூப் எடுக்காமல் ஆஃப் ஸ்கூப் எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து பாடிக்கு அடாப்ட் ஆகிறதுக்கு இதுவாகும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு எந்த ப்ராப்ளமும் வரல. ஸோ நார்மலாக இருந்துச்சு. ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு லைக் கொஞ்சம் லைட்டாக பபுள்ஸ் இருக்கும். நான் என்ன பண்ணிட்டேன்னா லைக் கொஞ்சம் ரிசர்ச் பண்ணும்போது அந்த பபுள்ஸோட லைக் மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம குடிச்சோன்னா மேபி அந்த இங்கே இருக்கிற பபுள்ஸ்னால கூட அந்த கேஸ் ஃபார்ம் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூகுளில் போட்டிருந்தது. ஸோ ஓரளவுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணியாச்சு. அந்த இதில் ஊற்றி காமிக்கிறேன். டேஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா எனக்கு ஃபஸ்ட்டு டபுள் ரிச் சாக்லேட் ஃப்ளேவர் இது எனக்கு பெருசாக லைக் டேஸ்ட்டு ஓப்பனாக சொல்லணும்னா ஃபஸ்ட்டு பிடிக்கல. அதுக்கப்புறம் போக போக குடிக்க ஆரம்பிச்சதுலேருந்து டேஸ்ட் வந்து லைக் செட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ பாருங்கள், ஸோ ஊற்றியாச்சு. ஸோ டேஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா டபுள் ரிச் சாக்லேட் வந்து ஒரு 3.54 கொடுக்கலாம். அதே மாதிரி மிக்சபிலிட்டிக்கு பார்த்தீங்கன்னா நல்லா தான் மிக்ஸ் ஆகுது. கொஞ்சம் அந்த லைட்டாக பபுள்ஸ் மாதிரி வரும், அதுக்கு ஒரு 3.5 கொடுக்கலாம். ஸோ டேஸ்ட்டு மிக்சபிலிட்டி லைக் இதை ஆல்மோஸ்ட் ஒரு மாதமாக எடுத்துகிட்டு இருக்கேன். ரிசல்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருக்குது. ஸோ நல்லா ரெக்கவரி கொடுக்குது. அதே மாதிரி லைட்டாக கொஞ்சம் பாடியில் சேஞ்சஸ் இருக்குது, லைக் இல்லைன்னு சொல்லலை. லைட்டாக மசில் மாஸ் இன்க்ரீஸ் ஆன மாதிரி ஃபீல் ஆகுது. லைக் தொடர்ந்து ஒரு 200+ days வந்து ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் ப்ளஸ் வெயிட் லாஸ்க்காக பண்ணிகிட்ருக்கேன். மோஸ்ட்டாக நான் பண்ணுற ஒர்க் அவுட்ஸ் எல்லாமே சர்க்கியூட் பேஸ்டு ட்ரைனிங். கார்டியோ பண்ணிடுவேன், கோர் பண்ணிடுவேன். அதுமாதிரி அவுட்டோர் ட்ரைனிங், நான் கிரிக்கெட்டர்னால அவுட்டோர் ரன்னிங் பண்ணுவேன். ஸோ அதுவும் வந்து பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நடுவில் கொஞ்சம் நீ இன்ஜரி வந்து ஆங்கிள் இன்ஜரி வந்தது. அவுட்டோரில் போயிட்டு விளையாடினேன். ஆல்மோஸ்ட் கம்பேக் கொடுக்க வேண்டியது. ஸோ கம்பேக் கொடுக்காம போச்சு. ஏன்னா அந்த ஆங்கிள் இன்ஜரினால அதுக்கு ரீஆப் பண்ண வேண்டியதாக போச்சு. ஸோ ப்ரோட்டீன் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு கோல் நம்மளுக்கு. ஸோ இந்த ப்ரோட்டீன் யாருக்கெல்லாம் செட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, என்னோட ப்ரோட்டீன் கோல் ஒரு நாளைக்கு என்னால் அச்சீவ் பண்ண முடியும்னா கண்டிப்பாக நீங்கள் எடுக்கலாம். அதே மாதிரி வெயிட் லாஸில் இருந்தீங்கன்னா அதுவும் நீங்கள் எடுக்கலாம். ஸோ அதான் கைஸ். ஸோ ப்ரோட்டீன் வந்து முக்கியமான ஃபேக்டர். எனி ஃபிட்னஸ் கோல் ப்ரோட்டீன் இஸ் அ மஸ்ட்டு. இப்போ நார்மல் ஃபுட்லேயே எடுக்கலான்னு கேட்டிங்கன்னா நான் பண்ணேன். ஃபஸ்ட்டு 200 நாள் பார்த்தீங்கன்னா நார்மல் ஃபுட்லேயே நான் எடுத்தேன். பட் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே என்னால் லைக் ரெக்கவரி அச்சீவ் பண்ண முடியல. ஸோ எனக்கு நல்லா தெரியும் நான் வந்து ப்ரோட்டீன் ஒரு நாளைக்கு என்னோடய பாடி வெயிட்டுக்கு அந்த கிராம்ஸ் கணக்கில் நான் எடுக்கிறது இல்லைன்னு சொல்லிட்டு. ஸோ அதனால தான் வந்து நான் மெயினாக வந்து சப்ளிமெண்ட் ரிசர்ச் பண்ணும்போது எனக்கு இந்த நாக் ப்ரோ மாட்டிச்சு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதில் நிறைய இன்ஃப்ளூயன்சர்ஸ் வந்து இந்த நாக் ப்ரோ வந்து ப்ரொமோட் பண்ணுறாங்க. ஸோ கொஞ்சம் நான் டீட்டெயில்டாக வந்து நான் ரிசர்ச் பண்ணி பார்க்கும்போது trustify.com சொல்லிட்டு ஒரு வெப்சைட் இருக்கும். நம்ம இந்தியன் பிராண்டா யூடியூப் சேனல் கூட இருக்குது. நீங்கள் வேணும்னா அந்த ட்ரஸ்டிஃபைட் வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் செக் பண்ணிங்கன்னா இதோட லேப் ரிசல்ட் இருக்கிறதுல ஸோ எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை. லேப் வந்து ரிசல்ட் வந்து பக்காவாக இருக்குது. ஸோ அதை பேஸ் பண்ணி இந்த ப்ராடக்டை நான் பர்ச்சேஸ் பண்ணி யூஸ் பண்ணதுக்கும் வந்து நல்ல ஒரு டீசெண்டான ஒரு நல்ல ஒரு ரிசல்ட்டாக கொடுக்குது. இது வந்து பேசிக்காக பிகினர்ஸுக்கு செட் ஆகும், வெயிட் லாஸ் கோல் இருக்கிறவங்களுக்கு செட் ஆகும். அட்வான்ஸ் வெயிட் லிஃப்டர்ஸ் அண்ட் பாடி பில்டர்ஸ்க்கு லைக் நான் பெருசாக ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். அவங்களுக்கே தெரியும். ஏன்னா மோஸ்ட்டாக லைக் அட்வான்ஸ் ஆளுங்க எல்லாமே இம்போர்ட்டட் சப்ளிமெண்ட்ஸ்லாம் வந்து ப்ரிஃபர் பண்ணுறாங்க. இந்த மாதிரி பிகினர் சப்ளிமெண்ட்டை வந்து போகிறது இல்லை. இதுலேயே வந்து வே பிளாட்டினம் சொல்லிட்டு இருக்குது. அது பார்த்தீங்கன்னா 2500 600 சம்திங் வருது. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1800. ஸோ ஒரு பிலோ ஆவரேஜ் பிகினர்ஸ் அவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா இதை கண்டிப்பாக சூஸ் பண்ணலாம். ஸோ இதுக்கு ஓவராலாக என்ன ஸ்டார் கொடுக்கலான்னு பார்த்தீங்கன்னா ஒரு 3.8 to 4 stars கொடுக்கலாம். ஸோ அதுக்கு மேலே நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். ஸோ இதான் என்னோடய ஃபஸ்ட்டு 1 kg நான் ஃபீல் பண்ண எல்லாத்தையும் ஆனஸ்ட்டாக சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ ஹோப் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் நம்ம சேனலில் போட்டுட்ருக்கோம். சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கும் வரை பை ஃப்ரம் கார்த்திக்.